லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இது லங்காஸ்ரீயின் இப்படிக்கு அரசியல். இலங்கையினுடைய அரசியல்வாதிகள், பிரபல பாதாள உலக குழுவினுடைய தலைவர்கள், கலை உலகின் முக்கிய புள்ளிகளுக்கு ஜோதிடம், ஜாதகம் போன்றவற்றில் அதிதீவிர நம்பிக்கை இருக்கிறதா சொல்லப்படுது. அதிலும் குறிப்பா ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு அந்த நம்பிக்கை மிக தீவிரமாகவே காணப்படுறதா பொதுவெளியில அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வருது. குறிப்பாக சொல்லணும்னா, மஹிந்த ராஜபக்ஷ கையில எப்போதுமே ஒரு சின்ன மந்திர கோல் போன்ற ஒரு சிறிய கோல் ஒன்றை அவர் வைத்திருக்கிறத நாங்க எல்லோருமே அவதானிச்சிருப்போம். அது அவருக்கு சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்துற வகையில் அந்த கோல் செயற்படுறதா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படியான நிலையில தான் கடந்த ஜனாதிபதி காலங்களில் ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன, மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோருக்கு மந்திரம் செய்து கொடுத்ததா, ஜாதகம் பார்த்து, ஜோதிடம் பார்த்து கொடுத்ததா ஒரு நபர் தொடர்பில் தகவல் வெளியாகி இருக்கு. பொதுவாகவே ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் அடுத்ததாக ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெற போறாங்க, வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சில கணிப்புகளை எண்கணித ஜோதிடர்கள் இப்படியானவர்கள் கருத்து கணிப்புகளை வெளியிடுறது வழக்கமாக இருக்கும். இப்படியான ஒரு நிலையில தான் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது மஹிந்த ராஜபக்ஷ வெற்றி பெற மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிங்கள தொலைக்காட்சிகள்ல பகிரங்கமாக கூறிய ஒரு ஜோதிடர் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினரால கடுமையான அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி இருக்கிறதா தெரிவிக்கப்படுது. ஜாதகம் பார்க்கிறது, ஜோதிடம் பார்க்கிறது சிங்களவர்களிடத்துல பொதுவாகவே அதிகமாக காணப்படும். இந்த கலாச்சாரத்துல மிகவும் சிங்களவர்களிடத்தில் மிகவும் பிரபலமான அறியப்பட்டவர் தான் இந்திக்க தொடவத்த. இவர் ஒரு பிரபல ஜோதிட வித்துவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியான நிலையில தான் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. மைத்ரிபால சிறிசேனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் எதிரெதிர் முனையில போட்டியிடுறாங்க. இப்போ பல கருத்து கணிப்புகளை தொலைக்காட்சிகளும் சரி, பொதுவெளியில் இருக்கக்கூடிய சமூக அமைப்புகளும் சரி முன்னெடுத்து வரும் நிலையில தான் ஒரு பிரபல சிங்கள தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சியில இந்திக்க தொடவத்தை கலந்து கொள்றாரு. இப்போ மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அந்த இடத்துல அந்த தொலைக்காட்சியில கலந்துட்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது ஜோதிட வித்துவான் இந்திக்க தொடவத்தை மஹிந்த ராஜபக்ஷ மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பகிரங்கமா முன்வைக்கிறாரு. அதற்கு பிறகு அவருக்கு பல அச்சுறுத்தல்கள். மஹிந்த ராஜபக்ஷ மிகப்பெரிய தோல்வியை தன்னுடைய மந்தையிலிருந்து பிரிந்து சென்று தனக்கு எதிராக போட்டியிடக்கூடிய மைத்ரிபால சிறிசேனவிடம் காண போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்திக்க தொடவத்தை பகிரங்கமா தெரிவிச்சதற்கு பிறகு சிங்கள சமூக அமைப்புகளிடத்துல இது ஒரு சமூகங்களுக்கு இடையில இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பேசப்பட்டிருக்கு. மஹிந்த ராஜபக்ஷ யுத்தத்தை வெற்றி கொண்ட ஒரு தலைவராக அடுத்து 2010ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அதே நம்பிக்கையோட அரசியலமைப்புகள்ல சில சீர்திருத்தங்களை செய்து மீண்டும் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு இருந்தாரு. அந்த தேர்தல் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை வழங்கும் அப்படின்னு நினைச்சிருந்த நிலையில மஹிந்த ராஜபக்ஷ மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறார் அப்படின்னு சிங்களவர்களிடம் பிரபலமாக அறியப்பட்ட இந்த ஜோதிடர் பகிரங்கமா சொன்னது சிங்களவர்களிடத்தில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கிறதா விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்படியான நிலையில தான் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய தோல்வியை முதன்முறையாக அவர் அறிவித்த பிறகு அவருக்கு மஹிந்த ராஜபக்ஷ தரப்பில இருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு. இந்திக்க தொடவத்தவுக்கு மஹிந்த தரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட அழைப்பில் இந்த விடயங்கள் தான் கூறப்பட்டிருக்கு. பிரபல சிங்கள 3 தொலைக்காட்சிகள் அரை மணி நேரம் எடுத்து தாரதாகவும் அந்த நேரத்திற்குள்ளாக நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்துட்டு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிரான தோஷங்கள் இந்தியாவிற்கு சென்று நிவர்த்தி செய்யப்பட்டதாகவும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ தான் வெற்றி பெறுவார் அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையாக இந்திக்க தொடவத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு டீல் பேசி இருக்கிறாங்க. இந்திக்க தொடவத்தை கூட மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு இருந்தாலுமே இந்திக்க தொடவத்தை அந்த டீலை நிராகரித்து தலைமறைவாக இருந்திருக்கிறாரு. ஏற்கனவே இந்திக்க தொடவத்தை சிங்கள தொலைக்காட்சியில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில மஹிந்த ராஜபக்ஷ வெற்றி பெற மாட்டார் அப்படின்ற விஷயத்தை பகிரங்கமாக தெரிவித்ததனால தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்கு கூட இடையூறு ஏற்பட்டதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ வெற்றி பெறும் வாய்ப்பை அது சந்தேகத்திற்குரியதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு கருதி இருந்த நிலையில தான் இப்படி ஒரு டீல் பேசி இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த டீலை நிராகரிச்சுட்டு இந்திக்க தொடவத்தை தலைமறைவாக இருந்திருக்கிறாரு. தன்னுடைய தொலைபேசி, சிம் அட்டை உள்ளிட்டவற்றை வீசி எறிந்துவிட்டு அவர் தலைமறைவா இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதன் பின்னரான நாட்கள்ல மஹிந்த ராஜபக்ஷ வெற்றி பெற மாட்டார் அப்படின்ற ஒரு விடயத்தை புலனாய்வு அதிகாரி ஒருவர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் நேரடியாக சொன்னதாகவும் இதனை கேட்டு மஹிந்த ராஜபக்ஷ அந்த புலனாய்வு அதிகாரியை கன்னத்தில் அறைந்ததாகவும் கூட இந்திக்க தொடவத்தை கூறியிருக்கிறார். அதே
சமயம் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வருவதை தான் தனிப்பட்ட ரீதியில விரும்பல அப்படின்னு இந்திக்க தொடவத்தை கூறியிருக்கிறார். வசிம் தாஜுதீன் படுகொலை, ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை, இப்படி பல குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ராஜபக்ஷர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இதே போன்ற பல்வேறு குற்ற செயல்கள் இடம்பெறும், பலர் அழிவுகளை சந்திப்பார்கள் என்பதனை கருத்தில் கொண்டு தான் மஹிந்தவுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிடவில்லை எனும் இந்திக்க தொடவத்தை பகிரங்கமா சொல்லியிருக்கிறார். 2015 ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேன வெற்றியேற்று நல்லாட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்ட பிறகு 2017 ஆண்டு மைத்ரி அரசாங்கத்திற்கு எதிராக இந்தியாவில் சூனியம் செய்யப்பட்டதாகவும் கூட இந்திக்க தொடவத்தை கூறியிருக்கிறார். இதனை தவிர்ப்பதற்காக, இதனை வெட்டுவதற்காக சில முயற்சிகளை தான் மேற்கொண்டு மைத்ரிபால சிறிசேனவுக்கு அறிவுரை வழங்கியதாகவும் அதில் முன்னாள் அமைச்சர்களான துமிந்த திசாநாயக்க உள்ளிட்டவருடைய சில பெயர்கள் இருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மைத்ரிபால சிறிசேனவினுடைய அரசாங்கம் இரண்டாக பிளவுபடணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் மைத்ரிக்கு எதிரான இப்படி போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூட இந்திக்க தொடவத்தை கூறியிருக்கிறார். 2015 ஆண்டுக்கு முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய அரசாங்கத்தில் ஒரு நெருங்கிய மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு அமைச்சராக மைத்ரிபால சிறிசேன இருந்திருந்தார். அதன் பின்னரான நாட்களில் ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து மைத்ரியின் பட்டறையில் இருந்து வெளியேறி ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டிணைந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியிட்டிருந்தார். இது மஹிந்த தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவும் அவமானகரமானதாகவும் இருந்தது. மைத்ரிபால சிறிசேனவிடம் படுதோல்வியை சந்தித்த மஹிந்த ராஜபக்ஷ அதன் பிறகு அந்த அரசை பிளவுபடுத்துவதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தார். அதன் ஒரு கட்டமாக தான் இந்த நடவடிக்கையும் காணப்படுறதா பிரபல ஜோதிட வித்துவான் இந்திக்க தொடவத்தை கூறியிருக்கிறார். அதே சமயம் 2024 ஆண்டு புதுவருட வேலைகளை ஆரம்பிப்பதற்கு ரணிலுக்கு ஒரு ஜோதிடர் குறித்து கொடுத்த நேரம் மிகவும் தவறானது. அந்த நேரத்தில் வேலைகளை ஆரம்பித்தால் ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியேறி வீட்டுக்கு தான் போகணும்னு இந்திக்க தொடவத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் அதனை ரணில் தரப்பு நிராகரித்ததாகவும் அதே போல 2024 ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் படுதோல்வியை ரணில் சந்தித்ததாகவும் கூட இந்திக்க தொடவத்தை கூறியிருக்கிறார். அதே சமயம் பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர்களான கெஹல் பத்ர பத்மி, பாஸ்போர்ட்டா, கனிமுல சஞ்சீவ் உள்ளிட்ட சில பாதாள உலக குழு உறுப்பினர்களும் கூட இது போன்ற நடவடிக்கைகளுக்காக தன்னை தேடி வந்ததாகவும் கூட இந்திக்க தொடவத்தை கூறியிருக்கிறார். சிங்கள அரசியல்வாதிகளிட அதிகமா காணப்படுறதோட பாதாள உலக குழுவினரிடமும் இப்படியான நடவடிக்கைகள் இருக்கு அப்படின்றது புதுவிடயமாக இருக்கு. இது போன்று மற்றும் ஒரு அரசியல் சார் களத்துடன் இணைந்திருப்போம். இது லங்கா ஸ்ரீனை படிக்க அரசியல் ஒளிப்பதிவாளர் லிஷிகரனுடன் நான் பர்னட்.